சேரனே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நம்ம சோழன் வந்து சேரன் கிட்ட கேட்க, உடனே சேரன் இருந்துட்டு, சொல்லுடா சோழா, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணே, நிலாவோட அப்பா என்கிட்ட ரொம்ப பேசிட்டாருண்ணே. நிலாவ நம்ம யாருமே சந்தோஷமா பார்த்துக்கிறலையாம். நிலா அவங்க வீட்ல ராணி மாதிரி இருந்தாளாம். இங்க வந்து கஷ்டப்படுறாளாம். நிலா நம்மளையும் என்னையும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நல்லா தான் பார்த்துக்கிறாளாம். ஆனா நிலாவை தான் நம்ம யாரும் சரியா கவனிச்சுக்கிறது இல்லையாம். இங்க ரொம்பவே கஷ்டப்படுறாளாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடா, இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எல்லாமே வந்து நிலாவோட அப்பா தானே என்கிட்ட சொன்னாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு டிவி வாங்கி போடுறதுக்கு கூட வக்கு இல்ல. வேணும்னா சொல்லுங்க. நான் தனியா ஒரு பிளாட் பார்த்து உங்களுக்கு டிவியிலருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி போடுறேன். பேசாம நீங்க நிலாவ கூப்பிட்டுட்டு போய் வாழ்ற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாருண்ணே. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொன்னதுல தப்பு இல்லைல்லடா. அதுவும் சரிதானே. நிலா எத்தன நாளைக்கு தான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். பாவம்டா நிலா. அவங்க சொன்னதும் சரிதானே. நிலா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிவி கூட நம்மளால வாங்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தானே நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சொல்லுடா சோழா, என்ன என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லண்ணே, பேசாம நிலாவ இதை விட ஒரு பெரிய வீடா பார்த்து அங்க போய் வச்சிடலான்னு நினைக்கிறேன். நீ என்னென்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கொஞ்சம் சேரனனுக்கு கஷ்டமா தான் இருக்குது. என்னடா இவன் தனி குடுத்தனம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் சரிடா சோழா, நீ என்ன நினைக்கிறியோ அத பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாண்டி வந்து பாண்டி கூட போயிட்டு ஒரு வீட்ட பார்த்து, அந்த வீட்ட பார்த்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, சோழனுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. சரி, அட்வான்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, பாண்டி இருந்துட்டு சொல்றாங்க, "டேய், முதல்ல நீ பாட்டுக்கு அட்வான்ஸ் குடுக்கணுங்கிற, முதல்ல அவங்கள கூட்டிட்டு வா. அண்ணிய கூட்டிட்டு வந்து இந்த வீட்ட காட்டு. அவங்களுக்கு சரியா இருக்கும், இல்ல சரியா போச்சு அப்படின்னு சொன்னாங் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா தானே நீ மாற முடியும். தேவையில்லாம இப்ப நீ பாட்டுக்கு இத பார்த்து வச்சுக்கிட்டு, இல்ல இந்த வீடு பிடிக்கல, வேற வீடு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டா என்ன செய்வ? அதனால அவங்கள கூட்டிட்டு வந்து இன்னைக்கு காட்டு, சரியா? உனக்கு அட்வான்ஸும், வீட்டு வாடகையும் ஓகேவா தானே இருக்குது. அப்ப கூட்டிட்டு வந்து காட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. அப்படி சொல்றியா? நீ சொல்றதும் சரிதான் பாண்டி. பேசாம நான் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். நிலாவுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா. நான் எதுக்கும் கூட்டிட்டு வந்து காட்டிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு சேரன் என்கிட்ட, "அண்ணே, நைட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடா, நிலாவ தனி குடித்தனம் கூட்டிட்டு போணும்னு சொன்ன அதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, "ஆமாண்ணே, நானு வீடு பார்த்துட்டேனே. இப்ப போயி நிலாவ கூட்டிட்டு போய் காட்டப் போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நிலா கிட்ட சொல்லிட்டியா இத பத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, "இல்லண்ணே, நான் நிலா கிட்ட எதுவுமே சொல்லல. இனிமே தான் கூட்டிட்டு போய் காட்டப் போறேன். அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் பத்தி யோசிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடா, அ எதுக்கும் நிலா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. "அதான் கூட்டிட்டு போய் நேராவே வீட காட்டப் போறேனே. அப்ப பார்த்துக்கிறட்டும். அப்ப நான் பேசிக்கிறேனே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம பல்லவனுக்கும் சரி, சேரனுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. பாண்டி தான் கிட்டத்தட்ட, சரி பரவால்ல. அவங்க இங்க இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். கஷ்டம் தான். நீ வந்து தனியா கூட்டிட்டு போயி, உனக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி குடுத்து சந்தோஷமா பார்த்துக்கோ. அவங்க கஷ்டப்படுறது வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அப்படின்ற மாதிரி பாண்டி மட்டும் தான் அந்த சோழனுக்கு ஃபேவரா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிலா, "கிளம்பு நிலா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எங்க கூப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்க, "நான் சொல்றத கேளு நிலா, கிளம்பு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, இருங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம், "சரிண்ணே, போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் எல்லாருக்கும் டாட்டா பாய்ன்னு சொல்லிட்டு அவரு கூட்டிட்டு போறாரு. நிலாவ கூட்டிட்டு போயிட்டு ஒரு வீட்ட வந்து காட்டுறாங்க. "என்ன சோழன், நம்ம இங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ முதல்ல வா, உன்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயி அந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையுமே காட்டுறாங்க. "இங்க பாரு, 2 பெட்ரூம் இருக்கு. கிச்சன் பாரு, எவ்ளோ பெரிய கிச்சன். ஹாலு நல்லா இருக்கா? இங்க பாரு, பின்னாடி பால்கனிலாம் இருக்கு. ஓப்பன் பண்ணி விட்டா காத்து சும்மா ஜிலு ஜிலுன்னு வரும். எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதெல்லாம் எதுக்கு என்ட்ட காட்டிட்டு இருக்கீங்க சோழன்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன நிலா சொல்ற? இது நம்ம 2 பேரும் வாழப் போற வீடு நிலா இது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சோழன் சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம 2 பேரும் வாழப் போற வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஆமா நிலா, நம்ம 2 பேரும் இனிமே இங்க தான் இருக்க போறோம். வீட்டுக்கு தேவையான பர்னிச்சரு, அப்புறம் வாஷிங் மிஷின்ல இருந்து உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, டிவில இருந்து எல்லாமே வாங்கி குடுத்துர்றேன்.
நம்ம இங்க பால் காய்ச்சி இங்க வந்துரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, நீங்க முதல்ல கிளம்புங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் நிலா இந்த வீடு பிடிக்கலையா? அப்ப வேற வீடுனா பார்க்கவா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி நிலாவ பார்த்து கேட்க, "இப்ப நீங்களா வர்றீங்களா? இல்ல நானா வீட்டுக்கு போயிறவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்ல, "இல்ல, இல்ல நான் வந்து ட்ராப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே, "இப்ப இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு என்ன மண்டையில அறிவு இல்லையா? என்னாச்சு? அப்பப்போ நீங்க இந்த மாரி பைத்தியமாயிருவீங்களா?" அப்படி இப்படின்னு கத்த, உடனே சோழன் இருந்துட்டு, "இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலாவ பார்த்து சோழன் கேட்குறாங்க. "இப்ப நான் உங்கள தனியா வீடு பாருங்கன்னு சொன்னேனா? நான் இங்க வசதி ரொம்ப கம்மியா இருக்குது. வேற வீடு பாருங்க. நம்ம வேற வீட்டுக்கு போயிருவோம்." அப்படின்னு ஏதாவது சொன்னேனா? "எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் இல்ல நிலா. உனக்கு இங்க வசதியே இல்ல. நீயி உங்க வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்த. ஆனா, இங்க ஒரு டிவி கூட வாங்க முடியலைல. அந்த வருத்தம் தான். அதனால தான் உனக்கு தனியா பிளாட் பார்த்து ரொம்ப சந்தோஷமா உன்னைய பார்த்துக்கலான்னு நான் நெனச்சேன். உங்க அப்பா உன்னைய எப்படி பார்த்துக்கிட்டாரோ, அத விட நான் நல்லா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். இதுல என்ன நிலா தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "உங்களுக்கு புரியுதா? புரியலையா சோழன்? நான் வந்து உங்ககிட்ட சொன்னேனா? இந்த வீடு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. எந்த வசதியுமே இல்ல. நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு நான் ஏதாவது சொன்னேனா? எங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நீங்க இப்படிலாம் பண்றீங்க. சொல்லுங்க என்ன சொன்னாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நிலா, அது வந்து உங்க அப்பா தனியா ஒரு பிளாட் வாங்கி குடுக்குறேன். எல்லா பொருளும் வாங்கி குடுக்குறேன். நீங்க நிலாவ கூப்பிட்டுட்டு அங்க போயிருங்க. உங்களால ஒரு டிவி இன்னும் எத்தன மாசம் ஆனாலும் டிவி கூட வாங்க முடியாது. என் பொண்ணு என் வீட்ல மகாராணி மாரி இருந்தா. ஆனா, நீங்க எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. சும்மா வீரவசனம் பேசுறதெல்லாம் பத்தாது. லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க காதல் மனைவியோட சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறது மட்டும் பத்தாது. கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்த பொண்ண சந்தோஷமா வாழ வைக்கணும். வசதியா வாழ வைக்கணும். அதுதான் திறமை அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சரி அப்ப நம்ம வீட்ல எந்த வசதியும் இல்ல. நல்ல வசதி வாய்ப்போட ஒரு வீடு பார்த்து நிலாவ கூட்டிட்டு போணும்னு நான் நெனச்சேன். இது தப்பா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க அப்பா என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சுருவீங்க. அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கும்போது, "இல்ல நிலா, உனக்கு இங்க தான் எந்த வசதியும் இல்லையே. அதனால தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "இனி என்னைய எங்க கூட்டிட்டு போய் வச்சாலும், இந்த வீட்ல இருக்கிற சந்தோஷம் மாதிரி எங்கேயுமே வராது. அது எப்படி உங்க அண்ணன், தம்பிங்க எல்லாத்தையுமே பிரிஞ்சு நீங்க வரலான்னு சொல்லிட்டு, நம்ம தனி குடித்தனம் போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிவு எடுத்தீங்க? எங்க அப்பா சொன்னாருன்னா, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவருக்கு தெரியுமா? நான் இங்க சந்தோஷமா இருக்கிறேனா, இல்லையாங்கிறது அவருக்கு தெரியுமா? ஆனா உங்களுக்கு தெரியும்ல. இங்க எனக்கு ஏதாவது ஒரு குறைன்னு யார்கிட்டயாவது வந்து நான் சொல்லியிருப்பேனா? நான் சந்தோஷமா தானே இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு வேலைய பார்த்து வச்சிருக்கீங்க சோழன்?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா வந்து கண்டபடி கத்துறாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, "இல்லப்பா நிலா, உங்க அப்பா சொன்னது சரிதானே. உங்க அப்பா சொன்னத கேட்டு தான் சோழன் இப்படி ஒரு வேலைய பார்த்துருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க அப்பா வந்துட்டு போகும்போதே நான் நெனச்சேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ! அப்படிலாம் எதுவும் இல்லப்பா." அப்படின்னு நம்ம சேரன்னா பதில் சொல்றாங்க.